குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாலிட் ஸ்டேட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கடைசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாலிட் ஸ்டேட்டில் இந்த கிறிஸ்டல் சிஸ்டம் பற்றி சரிங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீட்டு ஜேஇலாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மினிமம் 1 கொஸ்டின்ஸாவது எதிர்பார்க்கலாம் நீட்டில். ஜேஇயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கிறிஸ்டல் சிஸ்டம் பற்றி பேசுகிறாங்க சரிங்களா. கிறிஸ்டல் சிஸ்டத்தில் மொத்தம் வந்துட்டு 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்குது. எத்தனை டைப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏற்கனவே படித்ததான். 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம். இந்த கிறிஸ்டல் சிஸ்டம்னா எப்படி ஷார்ட்கட் இந்த 7 டைப்பையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா சிடி, ஓடி, ஹெச்எம்டி, சிடி, ஓடி, ஹெச்எம்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டத்தை எடுப்போமே, கியூபிக் அப்படின்ற ஃபார்மேட்டில் உள்ளதை எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதை ஒன்றே மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கியூபிக்கில் பார்த்தீங்கன்னா இதான் கியூபிக் ஃபார்மேட். இதை என்ன சொல்கிறாங்கப்பா, இதை வந்துட்டு சும்மா இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஏ, இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க பி, இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்னதுப்பா ஏ, இது என்னது பி, இது சி. அப்போ இந்த ஏ பி சி அப்படின்றது என்னதுப்பா ஆக்சியல் டிஸ்டன்சஸ். ஆக்சியல் டிஸ்டன்சஸ் அதான் இந்த இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உள்ளதை என்ன சொல்கிறோம் ஆக்சியல் டிஸ்டன்சஸ். இந்த டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறோம் ஆக்சியல் டிஸ்டன்சஸ். இதை என்ன சொல்கிறோம் ஆக்சியல் டிஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் சும்மா நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்துட்டு என்னதுப்பா ஏ, இது வந்துட்டு என்னது பி, இது வந்துட்டு சி. இப்போ ஆக்சியல் ஆங்கிள் இருக்குது. ஆக்சியல் ஆங்கிள்னா இந்த பார்த்தீங்களா, இந்த ஏக்கும் பிக்கும் உள்ளது, இங்கன்னா இந்த சிக்கும் ஏக்கும் உள்ளது, இங்கன்னா இந்த பிக்கும் சிக்கும் உள்ளது. இந்த ஆங்கிலத்தை என்ன சொல்கிறோம் நம்ம ஆக்சியல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த ஆக்சியல் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து என்ன வச்சுக்கலாம் நம்ம ஆல்பா, இதை பீட்டா, இதை காமா. நான் எடுத்துருக்க மாதிரி எடுத்துக்கங்க. புக்கில் நிறைய பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் சரிங்களா. ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆக்சியல் ஆங்கிள்ஸ் சரிங்களா. இப்போ ஆக்சியல் ஆங்கிள்னா என்ன சொல்கிறாங்க ஆல்பா, பீட்டா, காமா. மொத்தம் எத்தனை பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம், ஒன்று ஏபிசி, இது வந்துட்டு டிஸ்டன்சஸ், ஆல்பா பீட்டா காமா அப்படின்றது என்னது ஆக்சியல் ஆங்கிள். மொத்தம் இந்த 6 பேராமீட்டர்ஸும் நம்ம இந்த இதில் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்தில். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப முக்கியமாக. இப்போ இது என்னென்ன ஏபிசினா என்னன்னு தெரியுதுலப்பா, டிஸ்டன்ஸ், ஆல்பா பீட்டா காமானா ஆங்கிள். இந்த ஆங்கிள் அப்படின்றது இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த இடத்துல ஆல்பா போட்டிருக்கேன் அப்படி தானேப்பா. அப்போ ஆல்பாவோட ஆங்கிள் எதுக்கு இடையில உள்ள ஆங்கிள்பா, இந்த இடத்துல இருந்துன்னா இது என்னது சிக்கும், ஐ மீன் இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கேன், இது இது ஏ, இது பி அப்படின்னு சொன்னதுனால சிக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள், சிக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிளுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க ஆல்பா. இந்த பார்த்தீங்களா இது பி, இது என்னது சி, இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் பேர் தான் என்னது ஆல்பா. இந்த பீட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் சி அண்டு ஏ, சிக்கும் ஏக்கும் உள்ள ஆங்கிள் பேர் தான் என்ன சொல்கிறாங்க பீட்டா. காமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பார்த்தீங்களா ஏக்கும் பிக்கும். இப்போ காமான்றது என்னது ஏக்கும் பிக்கும் உள்ளது. இப்போ எல்லாமே 2 டைம் வந்துடும் சரிங்களா. ஸ்மால் பி கூட போட்டுக்கோங்க ஏபிசி. இதுதான் இதே மாதிரி நான் எடுத்துருக்க மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தையும் நம்ம பார்த்துடலாம். இதில் என்ன கேட்பாங்கன்னா ஆக்சியல் டிஸ்டன்ஸ் என்ன, இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு ஆக்சியல் டிஸ்டன்ஸ் என்ன, இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு ஆக்சியல் ஆங்கிள் என்ன, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மொத்தம் வந்துட்டு என்ன இருக்கு 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்குது சரிங்களா. இதை அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 7 டைப்பையும் நான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் சரிங்களா. கிறிஸ்டல் சிஸ்டத்தில் மொத்தம் எத்தனைப்பா 7. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6, அடுத்து என்னப்பா 7. இதை எப்படி சார் மெமரி பண்ணுறது, ஏன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஷார்ட்கட்டில் போவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னோம் சி, செகண்ட் ஒன்று டி, தேர்ட் ஒன் ஓ, டி, ஹெச், எம், அடுத்து என்னது டி, இப்படி சொல்லியிருக்காங்கல்ல. இந்த சி அப்படின்றது இந்த டைப் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் சரிங்களா. அது என்னதுப்பா கியூபிக் டைப் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம். டி அப்படின்னு சொன்னீங்கன்னா டெட்ராகோனல் அப்படின்ற மாதிரி. ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்த்தோரோம்பிக். ஓன்னு என்னப்பா சொல்கிறாங்க ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரைகோனல் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. புக்கில் நிறைய மிஸ்டேக் இருக்கு அதில் சரிங்களா. ட்ரைகோனல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க ரோம்போஹீட்ரல். நான் வச்சுக்கோங்க புக்கில் ரோம்போஹீட்ரல்னு கூட கொடுத்துருப்பாங்க
சரிங்களா, ரோம்போஹீட்ரல். அடுத்து ஹெச் ஃபார் ஹெக்ஸகோனல். ஹெச் ஃபார் என்னதுப்பா, ஹெக்ஸகோனல். எம் ஃபார் மோனோகிளினிக், டி ஃபார் ட்ரைகிளினிக். இப்படின்னு சொல்லிட்டு 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்கு. சரிங்களா, எப்படி நான் வச்சுக்கணும், சிடி, ஓடி, ஹெச்எம்டி. சி ஃபார் கியூபிக், டி ஃபார் டெட்ராகோனல். கியூப்னா 3 பக்கங்கள் இருக்கும், தெரியும் நம்ம தெரியும். கியூபிக்கோட வால்யூம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ கியூப் அப்படின்னு 3, இது 4 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு என்னது, ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக். ட்ரைகோனல் இல்லைன்னா ரோம்போஹீட்ரல். ட்ரைகோனல் இல்லைன்னா என்ன சொல்லலாம், ரோம்போஹீட்ரல். இது வந்துட்டு ஹெக்ஸகோனல், மோனோகிளினிக், ட்ரைகிளினிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்துட்டு இது ஓகே. இது வந்துட்டு என்னதுப்பா, கிறிஸ்டல் சிஸ்டம். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆக்சியல் டிஸ்டன்ஸ் என்னன்னா, இந்த கியூபிக்ல எப்படி டிஸ்டன்ஸ் இருக்கும், ஐ மீன் இது பேர் என்ன சொல்ல போறோம், ஆக்சியல் டிஸ்டன்சஸ். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்ப்பா, ஆக்சியல் ஆங்கிள். இது ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ஆக்சியல் டிஸ்டன்சஸ். செகண்ட் பாராமீட்டர் என்னது, ஆக்சியல் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாம்பிள் புக்கில் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கல, நம்மளுக்கு கியூபிக்கை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம நீட் ஜேஇ எக்ஸாம்பிள் இது கேட்குறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பார்த்துக்கணும், எக்ஸாம்பிளும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதை அழிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். ஃபஸ்ட்டு ஆக்சியல் டிஸ்டன்சஸ் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு இது மெமரி தான் பண்ணணும் இப்போதைக்கு. அதனால அதை ஷார்ட்கட் வச்சு மெமரி பண்ணுறதுக்காண்டி நான் இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். புக்கில் வேறு ஆர்டரில் இருக்கும், சிடி, ஓடி, ஹெச்எம்டி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது மட்டும் நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின் நம்ம லெவலில் கேட்பாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது நீட் ஜேஇக்குனால இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம மெமரி பண்ணணும். ஆங்கிலும் எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் என்னென்ன அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாவது நம்ம படிச்சுக்கணும். நிறைய எக்ஸாம்பிள் படித்தா நல்லது. ஏன்னா நீட் எக்ஸாம் ஜேஇலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் கேட்பாங்க. நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எழுதி போகிறேன், நீங்கள் இன்னமும் ரெஃபர் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் எழுதிக்கணும். சரிங்களா, அது உங்களோட ஒர்க். நான் 1 or 2 எக்ஸாம் எழுதி போடுறேன், இன்னும் மோர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒரு ஒன்றுக்கு அட்லீஸ்ட் 4 எக்ஸாம்பிளாவது நீங்கள் படிக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் 2 நான் எழுதி போட்டுறேன், மினிமம் 2 நீங்கள் ரெஃபர் பண்ணி சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சியல் டிஸ்டன்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, இப்போ டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க, ஏ, பி, அடுத்து என்னது, சி. அடுத்து வந்துட்டு ஆக்சியல் ஆங்கிள்னா ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த கியூபிக் சிஸ்டத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சியல் டிஸ்டன்சஸ் எல்லாமே சமமாக இருக்குமா, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி டெட்ராகோனலுக்கு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு சி. ஏ ஈக்குவல் டு பி ஆனால் நாட் ஈக்குவல் டு என்னதுப்பா, சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோரோம்பிக்கு 3மே நாட் ஈக்குவல் டு, அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி இப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ட்ரைகோனலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைகோனல் அல்லது ரோம்போஹீட்ரலுக்கு இதுக்கு 3மே ஈக்குவலாக இருக்குமா, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. அப்படியே ரிவர்ஸ்ப்பா. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்துருச்சுங்களா, இது 3 எழுதிட்டோம். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி, ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி இருக்கு பார்த்தீங்களா. அப்படியே இதை ரிவர்ஸில் அப்படியே திரும்ப டிட்டோவாக எழுதணும். சரிங்களா, இப்போ டிட்டோவானா இதே மாதிரி தான். அப்போ என்ன வந்துடும் இந்த இடத்துல, ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. இங்கே என்னதுப்பா, ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி அப்படின்ற மாதிரி. சரிங்களா, இப்போ இது இருக்கட்டும், இது மட்டும் நான் சொல்லலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஆங்கிள்னா என்னென்னப்பா சொல்லியிருப்பாங்க, அதான் ஆல்பா, பீட்டா, காமா பற்றி பேச போகிறோம். இதுதான் ஆக்சியல் ஆங்கிள். டிஸ்டன்ஸ்னா ஏபிசி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு என்னது 90 டிகிரியா இருக்கும். ஐ மீன் என்னது, ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா சீக்குவல் டு எத்தனை டிகிரிப்பா, 90 டிகிரி. எல்லாமே எத்தனை டிகிரியா இருக்கும், ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா காமா ஈக்குவல் டு 90 டிகிரியா இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் டுவா இருக்கு. நான் அதுதான் பிளாக்ல எழுதி போட்டிருக்கேன். இது எல்லாமே என்னவா இருக்கு, பிளாக்ல இருக்கு. சரிங்களா, அப்போ எல்லாமே பிளாக்ல இருக்கு. ஈஸியாக நான் வச்சுக்கிறேன், எல்லாமே ஈக்குவல் டுவா இருக்கு. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம். ஒன்வேல கேட்பாங்க, மோஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம். மோஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், கியூபிக் சிஸ்டத்தை சொல்லணும். மோஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம். சரிங்களா, கியூபிக் அப்படின்றது இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மோஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம். ஏன்னா எல்லா இடத்துலையும் என்னப்பா இருக்கு, எல்லாமே ஈக்குவல் டு, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. அதே மாதிரி ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது பேர் என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம். அடுத்து இங்கே வாங்களே, லாஸ்ட் ஒன் பாருங்களேன், ட்ரைகிளினிக். ட்ரைகிளினிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி தான். அதாவது எல்லாமே நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா, ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு என்னது, சி அப்படின்றதுனால இது பேர் என்னது, மோஸ்ட் அன்சிமெட்ரிக்கல் சிஸ்டம். சரிங்களா, மோஸ்ட் அன்சிமெட்ரிக்கல். இதுதான் ஒன் வேலை கேட்பாங்க. எது மோஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம்,
cubic. எது மோஸ்ட் அன்சிமெட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்? நீங்கள் ட்ரைகிளினிக் அப்படின்றத மோஸ்ட் அன்சிமெட்ரிக்கல் சிஸ்டம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இங்கே எப்படி எல்லாமே ஈக்குவல்ட்டாக வந்தால் சிமெட்ரிக்கல் எல்லாமே. அப்போ இங்கே வந்துட்டு என்னதுப்பா? ஆல்பா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு எத்தனை டிகிரிப்பா? 90 டிகிரி. இங்கே எல்லாமே ஈக்குவல் டுவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும்? அன்ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இங்கே வந்துட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்துட்டு எப்படி இருக்கும்? எல்லாமே அன்ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அடிக்கடி ஒன் மார்க் கொஸ்டின் கேட்குறது. எது சிமெட்ரிக்கல்னா கியூபிக், எது அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொன்னால் ட்ரைகிளினிக். இது தெரியும் உங்களுக்கு, இது ஷார்ட்கட் தெரியும். இங்கே A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C, அடுத்து A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. இங்கே ரெண்டுமே அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று இங்கே 4th ஒன்றாகவும், செகண்ட் ஒன்று 5th ஒன்றாகவும், தேர்ட் ஒன்று 6th ஒன்றாகவும் எழுதியிருக்கேன். இதுவும் அதே தான், ஏன்னா இது அன்சிமெட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்றனால. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இது மட்டும்தான். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். சரிங்களா? என்ன வரும்? இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே டிட்டோவாக 3 டைம் வந்துடும். ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா சீக்குவல் டு எத்தனை டிகிரிப்பா? 90 டிகிரி. இங்கே என்ன வந்துடும்? ஆல்பா சீக்குவல் டு பீட்டா காமா சீக்குவல் டு எத்தனை டிகிரி? 90 டிகிரி. இப்போ இங்கே எல்லாமே ஆல்பா பீட்டா காமா கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் அதனால. சரிங்களா? இது வந்துட்டு அன்ஈக்குவலாக இருக்கிறதுனால இது எல்லாமே வேறு. சரிங்களா? அப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கு ஒன்று வேறுபடுது. கியூபிக் வேறு, டெட்ராகோனல் வேறு, ஆர்த்தோரோம்பிக் வேறு, ட்ரைகோனல் வேறு, ஹெக்ஸகோனல் அப்படியே மாறி இருக்குது. இன்னும் இப்போ நீங்கள் எது மட்டும் நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் பார்ட், இந்த இது மட்டும் தான் நீங்கள் மெமரி பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெக்ஸகோனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஹெக்ஸகோனலில் ஃபஸ்ட் எழுதிருங்க. ஹெக்ஸகோனல் என்ன சொல்கிறாங்க? ஆல்பாஸ் ஈக்குவல் டு பீட்டாஸ் ஈக்குவல் டு ஆல்பாஸ் ஈக்குவல் டு பீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆனால் காமாஸ் ஈக்குவல் டு எத்தனை டிகிரிப்பா? 90 டிகிரி. இப்போ இதை மட்டும் நீங்கள் விட்டுருங்களே. இப்போ இது மட்டும் தான் நான் அன்சிமெட்ரிக்கல்னால எல்லாமே நாட் ஈக்குவல் டு போட்டேன். மற்ற எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஈக்குவல் டு தான் போட்டிருக்கேன். அதை அப்படியே டிட்டோவாக எழுதிட்டு ஆல்பா பீட்டா 90 டிகிரி, பட் காமாஸ் ஈக்குவல் டு எத்தனை டிகிரிப்பா? சாரிப்பா, காமாஸ் ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 120 டிகிரி. காமா மட்டும் நான் தனியாக எழுதிருக்கனால காமா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால தான் இந்த பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு மெமரி பண்ண சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதை மட்டும் நீங்கள் படிக்கணும்? ட்ரைகோனலுக்கும் ஹெக்ஸகோனலுக்கும் மட்டும் பார்க்கணும். சரிங்களா? இந்த ட்ரைகோனல் அப்படின்றது பார்ப்போம். ட்ரைகோனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்பாஸ் ஈக்குவல் டு பீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, பட் ஆனால் காமாஸ் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு எத்தனை டிகிரிப்பா? 90 டிகிரி. அவ்வளோதான். அப்போ இங்கே மட்டும் தான் நாட் ஈக்குவல் டு வருது. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்பாஸ் ஈக்குவல் டு காமாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, பட் பீட்டா நாட் ஈக்குவல் டு என்னது? 90 டிகிரி. புக்கில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும்ப்பா, நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபிக் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் 1 or 2 எழுதி போடுறேன். இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. சோடியம் குளோரைடு இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன சொல்லணும்? கியூபிக் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சோடியம் குளோரைடு. இன்னொன்று என்னப்பா? இது வந்துட்டு என்னது? FCCயில் வரும். அடுத்து சீசியம் குளோரைடு, இது எக்ஸாம்பிள் ஃபார் BCC. இல்லைன்னா பொலோனியம் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? சிம்பிள் கியூபிக் சிஸ்டம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம். இது போக வேற எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு, ஜிங்க் பிளென்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானப்பா? ஜிங்க் பிளென்டி, சல்ஃபரோட இம்பார்ட்டன்ட் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்து டெட்ராகோனலுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னும் டின் ஆக்சைடும். டின், சரிங்களா? டின் தெரியும். டின் ஆக்சைடு அப்படின்னு சொன்னா என்னப்பா சொல்லுவாங்க? இது பேரு டின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சைடோட ஓர். அப்போ டின், ஒயிட் டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர்ல உள்ள. ஏன்னா டின்ல அல்லோட்ரோபிஸ் இருக்கு. அல்லோனா என்னது? அனதர். ட்ரோப்னா என்னதுப்பா? சேஞ்ச். நிறைய அல்லோட்ரோபிஸ் ஃபார்மேட் இருக்கும். ஒயிட் இருக்கும், ரெட், பிளாக், அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஆனால் ஒயிட் டின் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல டெட்ராகோனலுக்கு ஒயிட் டின் எக்ஸாம்பிள். டின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய SnO2 இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் டெட்ராகோனல் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரியம் சல்ஃபேட் அப்படின்றது. பேரியம் சல்ஃபேட் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஒயிட் கலர் பிரிஸ்பேட்டாக இருக்கும். அதே மாதிரி K2SO4 அப்படின்றது. இதில் ரெண்டும் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? ஆர்த்தோரோம்பிக் சிஸ்டம். இப்போ நம்ம ஃபெமிலியராக தெரிஞ்சதை கூட போவோம்ப்பா. அப்படி மெமரி பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் ஹெக்ஸகோனல் பாருங்களேன். ஹெக்ஸகோனல் என்ன சொல்லிடுறாங்க? கிராஃபைட். கிராஃபைட் தெரியுங்களா? நம்ம படிச்சிருக்கோம்ல, கார்பனோட அல்லோட்ரோபி. செகண்ட் லெசனில் படிப்போம். சாரி, 12th படிச்சிருப்பாங்க. செகண்ட் லெசனில் கிராஃபைட், கார்பனோட அல்லோட்ரோபிஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபைட், டைமண்ட். சரிங்களா? தேர்ட் ஒன் என்னது? ஃப்ளூரின், கார்பன் நானோ டிப்ஸ், கிராஃபின். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் அல்லோட்ரோபிஸ் ஆஃப் கார்பன். அதில் இந்த கிராஃபைட் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகோனல் ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இதை ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்து இந்த மோனோகிளினிக், ட்ரைகிளினிக் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோனோகிளினிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதிலே வார்த்தையிலே வருது. அதை வச்சு நான் வச்சுக்கலாம். மோனோகிளினிக் சல்ஃபர்.
சல்ஃபரோட அல்லோட்ரோபிக், மோனோக்ளினிக் சல்ஃபர், ரோம்போஹெட்ரல் சல்ஃபர் அப்படின்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ரோம்போஹெட்ரலுக்கு நீங்கள் சல்ஃபரையும் எழுதலாம். சரிங்களா? அடுத்து ட்ரைக்ளினிக் அப்படின்றது இது எல்லாமே செகண்ட் லெசன் படித்தா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் இது பேர் என்னது? போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? ப்ளூ விட்ரால் அப்படின்னு சொன்னீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் CuSO4 5H2O இதான் என்னது? ப்ளூ விட்ரால். தீஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? ட்ரைக்ளினிக். நீங்கள் கண்டிப்பாக கியூபிக் படிச்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம் சோடியம் குளோரைடு FCCன்னு தெரியும், சீசியம் குளோரைடு BCCன்னு தெரியும், பொலோனியம் சிம்பிள் கியூபிக்னு தெரியும். இது போக நீங்கள் ஜிங்க் பிளென்டி அப்படின்றத படிச்சுக்கணும். மோஸ்ட் அன்சிமெட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போரிக் ஆசிட். சரிங்களா? போரிக் ஆசிட் வந்துட்டு ஐ லோசன் கண் மருந்து தயாரிக்க பயன்படுத்துவாங்க. ப்ளூ விட்ரால் அப்படின்றது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இது எதுக்கு பயன்படுத்துவாங்க? இந்த குருண மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. சரிங்களா? வயல்களுக்கு உரங்களாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்புறம் இன்னும் எதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் எழுதல? ட்ரைகோனல் சிஸ்டத்துக்கு மட்டும் எக்ஸாம்பிள் எழுதல. ட்ரைகோனல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம், ஆட்டோ ரெடக்ஷன்ல ஒன்று வருமேப்பா. ஆட்டோ ரெடக்ஷன்ல ஹெச்ஜிஎஸ்னா என்னதுப்பா? சின்ன பார். இதோட பேர் என்ன சொல்லுவாங்க? சின்ன பார் இல்லைன்னா மெர்குரி சல்ஃபைடு. இன்னொன்று என்ன சொல்றாங்க? கால்சியம் கார்பனேட், மார்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பீஸ் எழுதி போடுறோம்ல, அந்த சாப்பீஸ்லாம் கால்சியம் கார்பனேட். இப்போ எல்லாத்துக்கும் நான் மேக்ஸிமம் 2 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு மட்டும் ஹெக்ஸாகோனலுக்கு மட்டும் என்ன எழுதியிருக்கேன்? கிராஃபைட். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மோர் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டத்துல இருந்து கண்டிப்பாக ஆக்சல் டிஸ்டன்ஸோ இல்லை ஆக்சல் ஆங்கிலோ இல்லை எக்ஸாம்பிளோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 மார்க். அதாவது நீட்ல ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். அந்த நீட் எக்ஸாம்ல இது கேட்பாங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க இதை பார்த்துட்டு கேளுங்க. இந்த லெசனை ஃபுல்லாக நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? லெசன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.